வணக்கம் மக்களே. திமுகவை சாய்க்க நினைக்கும் இபிஎஸ்ஸின் திட்டம், களமிறங்கும் புதிய படை, ஒவ்வொரு ஓட்டு சாவடிக்கும் ஸ்கெட்ச் போடும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த பரபரப்பான இந்த தகவலை பற்றி ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலோட தேதி அடுத்த மாதம் அறிவிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் அதிமுகவோட தரப்பில் தீவிர தேர்தல் தயாரிப்புகள்லாம் நடைபெற்று வந்துக்கிட்டு இருக்குது. கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு ஓட்டுச்சாவடிக்கும் போய் 20 பேர் கொண்ட மகளிர் பிரச்சார குழு அமைக்குமாறு கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த மகளிர் குழு தேர்தல் அறிவிப்பு வெளியானதுமே உடனடியாக களத்தில் இறங்கி வீடு வீடாக போய் பிரச்சாரம் மேற்கொள்ளணும். இதுதான் அந்த கட்டளை. அதிமுக ஏற்கனவே மகளிர் உரிமை தொகையை 1000லேருந்து 2000 உயர்த்துறது, மானிய வழியில் 2 சக்கர வாகனம் வழங்குறது, தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை 100 நாள்லேருந்து 150 நாட்களாக நீட்டிக்கிறதுன்னு சொல்லி முக்கிய வாக்குறுதிகளெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டங்கள்லாம் மகளிர் வாக்காளர்களை கவரும் வகையில் இருக்கிறதுனால திமுக தரப்பும் இப்போது அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒவ்வொரு ஓட்டுச்சாவடிக்கும் 10 மகளிர் கொண்ட குழுக்கள் அமைச்சு பிப்ரவரி 1 முதல் திண்ணை பிரச்சாரத்தை தொடங்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த நிலையில் தான் அதிமுகவோட தலைமை இன்னும் ஒரு படி முன்னால் போய் ஒவ்வொரு ஓட்டுச்சாவடிக்கும் 20 மகளிர் கொண்ட பிரச்சார குழுவை ஒன்று நியமிக்க சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. இந்த குழுவினர்லாம் ஓட்டுச்சாவடிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக போய் அதிமுகவின் வாக்குறுதிகளையும் திமுக ஆட்சிகளின் குறைகளையும் விளக்கி பிரச்சாரம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர ஒவ்வொரு ஓட்டுச்சாவடியிலும் புதிதாக 20 பேர் கொண்ட பூத் கமிட்டி அமைக்கிறதுக்கும் அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த கமிட்டியில் 10 ஆண்கள், 7 பெண்கள், 3 ஐடி விங் உறுப்பினர்கள் இடம்பெறணும்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் ஒவ்வொரு ஓட்டுச்சாவடிக்கும் மொத்தம் 40 பேர். இந்த வேலைகளில் முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சொந்த மாவட்டமான சேலத்தில் ஆத்தூர், கெங்கவள்ளி, ஏற்காடு, வீரபாண்டி, இடைப்பாடி, சங்ககிரி, ஓமலூர், மேட்டூர்னு சொல்லி 8 தொகுதிகளில் வளர்பிறை வசந்த தசமி அன்னைக்கு தொடங்கியிருக்காங்க. ஏற்கனவே பூத் ஏஜென்ட் பட்டியல் தேர்தல் அலுவலர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. இந்த மகளிர் குழு மற்றும் பூத் கமிட்டிகள் மூலமாக வீடு வீடாக பிரச்சாரம் செய்கிறதுக்கு ஒரு நபருக்கு 10 வீடுகள் என்ற விதத்தில் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. 3 ஓட்டுச்சாவடிகளுக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் நியமிக்கப்பட்டு அவர்கள் ஒன்றியம், நகரம், பேரூர் மாவட்ட செயலாளர்களுக்கு தேர்தல் பணி குறித்த தகவல்களை அனுப்புகிறாங்க. சிறப்பாக செயல்படும் பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படும் என்று தலைமை அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த மகத்தான மகளிர் பிரச்சார உத்தி திமுகவின் 10 பேர் குழுவுக்கு எதிராக பதிலடியாக பார்க்கப்படுது. மகளிரோட வாக்காளர்களை கவரும்படி தீவிரமடைஞ்சிருக்க இந்த நிலையில் அதிமுகவின் இந்த அதிரடி தேர்தல் களத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. மக்களை இனி என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.